அதாவது நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கின்ற எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் கல்லூரியில் தற்பொழுது மாணவர்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த கல்லூரியில் பயின்று வந்த மாணவர்கள் கல்லூரி உணவு விடுதியில் இருக்கின்ற உணவுகளை சாப்பிட்டு சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த எக்ஸல் கல்லூரியில் தற்பொழுது உணவு விடுதியில் உணவை சாப்பிட்ட சுமார் 180க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தற்பொழுது தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அதே சமயத்தில் இந்த கல்லூரியில் சமைக்கின்ற அனைத்து உணவுகளும் தரமற்ற முறையில் காணப்பட்டு வருவதாகவும், அதே சமயத்தில் 2 தினங்களுக்கு முன்பு சமைக்கப்பட்ட உணவுகள் இன்றுதான் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த உணவுகளை சாப்பிட்டு நாங்கள் தற்பொழுது பல்வேறு வியாதிகளுக்கு உள்ளாகின்றோம். அதே சமயத்தில் தங்களுடன் படிக்கின்ற சக மாணவ மாணவிகள் தற்பொழுது வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தற்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கின்ற குற்றம் சாட்டி சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது கல்லூரியில் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கல்லூரி வளாகம் முழுவதுமே தற்பொழுது மாபெரும் போராட்ட களமாக மாறியிருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த கல்லூரி நுழைவாயில் முன்பிருக்கின்ற கண்ணாடி கதவுகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு மாபெரும் போராட்டத்தில் மாணவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த அனைத்து கதவுகளும் சாத்தப்பட்டு மாணவர்கள் உள்ளேயே இருக்கும்படி இந்த கல்லூரி நிர்வாகம் என்பது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த கல்லூரி முழுவதுமே போராட்ட களமாக மாறியிருக்கின்றது. தற்பொழுது இந்த மாணவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்ற அதாவது பள்ளிப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம், வெப்படை காவல் நிலையம், பள்ளிப்பாளையம் காவல் நிலையம், குமராபாளையம் காவல் நிலையம், குமராபாளையம் வட்டாட்சியர் ஆகியோர் வந்து இப்பொழுது கல்லூரி நுழைவாயில் முன்பு காத்திருக்கின்றனர். தற்போது வரை இந்த நுழைவாயிலுடைய மிகப்பெரிய கதவு திறக்கப்படாத காரணத்தினால் மாணவர்கள் உள்ளே இருக்கின்ற அந்த உணவு விடுதிகளை அடித்து நொறுக்கி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். நாங்கள் பல்வேறு முறை கல்லூரி நிர்வாகத்திடம் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை இந்த கல்லூரி நிர்வாகம் ஏற்கவில்லை. சராசரியாக ஒரு வாரத்திற்கு சுமார் 2900 ரூபாய் உணவு கட்டணம் என வாங்கிக் கொண்டு எங்களுக்கு பழைய சோற்றை மட்டும்தான் போடுகிறார்கள். இந்த உணவை நாங்கள் எப்படி சாப்பிடுவது? உணவை சாப்பிட்டால் தங்களுக்கு நோய் வியாதிகள் ஏற்படுகிறது என குற்றம் சாட்டி உள்ளே இருக்கின்ற நுழைவாயில் கதவுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரையும் கூட கல்லூரி நிர்வாகம் சார்பில் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற காவல்துறையினரும் தற்போது வரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறை அதிகாரிகளும் தற்போது வரை வெளியில் காத்திருக்கின்றனர். மாணவர்கள் சுமார் 800க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாங்கள் படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு சரியான உணவை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தற்போது மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட எஸ்பி அதே சமயத்தில் அதிவிரைவுப்படை அதிகாரிகளும் இந்த கல்லூரிக்கு வருகை தர இருக்கின்றனர். உடனடியாக கல்லூரி முதல்வரும் தாளாளரும் எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்திதான் தற்போது வரை இந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த உணவை சாப்பிட்ட 180 மாணவர்களுடைய அந்த உடல்நிலை எப்படி இருக்கின்றது? அந்த மாணவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. அந்த ஒரு காரணத்தினால் தான் மாணவர்கள் தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.